இன்னைக்கு மின்கட்டண உயர்வு, இன்னைக்கு இது பேரூராட்சி, இன்னைக்கு வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது மக்கள் மீது சுமை சுமத்தாம இன்னைக்கு நிர்வாக சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னைக்கு 5,38,000 கோடி 5 வருஷம் முடிகின்ற பொழுது கடன் வாங்கிடுவாங்க. இன்றைக்கு எல்லா மக்களையும் கடன்காரன் ஆக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு. இவர்கள் ஆட்சியில் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி. 21ஆம் ஆண்டு வரை 73 ஆட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த பொழுது மொத்த கடன் 2021ஆம் ஆண்டு 5,18,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுல 4,38,000 கோடி. இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி வாங்குவாங்க. 5,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இப்படி நாட்டு மக்களை கடனாக்கிய அரசு தொடர வேண்டுமா? இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டணும். ஏதோ நான் வந்துட்டு போறேன் பேசிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. இப்போ 5,38,000 கோடி உங்க தலையில தான் வந்து வெடி போகுது. என் தலை மேல, உங்க தலை மேல, எல்லா தலைமையிலையும் இதை பிரிச்சு தான் வேணும். எப்படின்னா வரி போடுவோம். வரி போட்டுதால கடனை திருப்பி கட்ட முடியும். நீங்க ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, 2 மாசம் டியூ கட்டலைன்னா வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. வீட்டு கடன் வாங்குறீங்க பேங்க்ல, 4 மாசம் டியூ கட்டல சீல் வச்சிருவாங்க. அப்படித்தான் அரசாங்கமும் வேறு இடத்துல இருந்து கடன் வாங்கினா முறையா செலுத்தலாம் நடவடிக்கை எடுப்பாங்க. அதற்காக இருக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் தொடர்ந்தா மக்கள் மீது இருக்கின்ற வரி மேலும் கூடுதலாக்கி மக்களை அன்னக்காவடி ஆக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? இந்த ஆட்சியில் என்ன கொண்டாந்துருக்கிறாங்க? வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதா? இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார், ஜெர்மன் போகும்போது பேட்டி கொடுக்கிறார், பச்சை பொய். இன்னைக்கு 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலத்தில் 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 10,50,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சொன்னாங்க. சேந்தமங்கலத்தில் வேலை கிடைச்சிருக்குதா? பொய் தானே. ஒரு முதலமைச்சர் பச்சை பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற முதலமைச்சருக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தகுந்த தண்டனை கொடுப்பீங்களா? அத்தனை பொய், வாய் திறந்தால் பொய். தேர்தல் நேரத்தில் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் 525 அறிவிப்புகள் திமுக சார்பாக வெளியிட்டார் இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது. முக்கியமான அறிவிப்பு, கிராமத்திலே 100 நாள் வேலை திட்டம். அதுல அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? பொய் தானே. அதே போல மாசம் மாசம் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? அதே போல குடும்ப அட்டைக்கு ரேஷன் கடையில் கூடுதலா 1 கிலோ சக்கரை போடுறாங்களா? போட்டாங்களா? அத்தனையும் பொய். நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசுக்கு தகுந்த பாடம் அடுத்த ஆண்டு புகட்டுவீங்களா?